ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எலமெண்ட்ஸ் மாய்ஸ்சரைசிங் ஹேண்ட் வாஷ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணி கை கழுவும்போது கையில் கிருமிகள் இல்லாமல் கை தூய்மையாக இருக்கிறதுக்கு உதவும். நம்ம வெளியில் வேலைக்கு போகிறோம், கடைக்கு போகிறோம், குழந்தைங்க வெளியில் விளையாடுறாங்க. நாம் எங்கே போனாலும் கையை தான் அதிகமாக தொடுறோம், கையால் தான் அதிகமாக தொடுறோம். அதனால் கிருமிகள் அந்த இடத்துல நிறையா இருக்கும். அந்த கிருமியோடு எடுத்து அப்படியே வாயில் வைக்கும்போது நமக்கு வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதிகமாக பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு தான் இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க அதிகமாக கை கழுவ மாட்டாங்க, வெளியில் விளையாண்டுட்டு அப்படியே வாயில் வச்சுருவாங்க. அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுத்தணும் குழந்தைகளுக்கு. பாத்ரூம் போயிட்டு வந்தால் கை கழுவணும், விளையாண்டுட்டு வந்தால் கை கழுவணும். நம்மளும் அது மாதிரி வெளியில் போயிட்டு வந்தால் கைகால் கழுவணும். அந்த பழக்கத்தையெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்தினா நம்ம இந்த மாதிரி வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராமல் தடுக்கலாம். அதை நம்ம சோப் போட்டு கழுவுறோம்லே, அப்புறம் எதுக்கு ஹேண்ட் வாஷு அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க. நம்ம ஒருத்தர் தொடர சோப்பை தான் நம்மளும் யூஸ் பண்ணணும். அப்படி பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு கையில் ஒரு அலர்ஜி ஏதாவது இருக்கும், இல்லைன்னா தேமல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். டாக்டரே சொல்லுவாங்க, ஒருத்தர் பயன்படுத்தின சோப்பை ஒருத்தர் பயன்படுத்த வேண்டாம், ஒவ்வொருத்தருக்கும் தனியாக சோப்பு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணலாம். ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி பிரச்சனை நமக்கு, அலர்ஜி இது மாதிரி இருக்கிற பிரச்சனை நமக்கு வராது. அப்படி பார்த்திங்கன்னா நம்மளும் இது சமைக்கிறதுக்கு முன்னாடியோ, பாத்ரூம் போயிட்டு அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த எலமெண்ட்ஸோட ஹேண்ட் வாஷையே யூஸ் பண்ணுறோம். அது நல்ல வாசனையாகவும் இருக்கும், கை நல்லா தூய்மையாக இருக்குது, நல்ல ஈரப்பதமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ரோஸ் மற்றும் கிளிசரின் என்ற ஒரு பொருள் தான் சேர்த்திருக்காங்க. அந்த பொருள் கையை தூய்மையாக்கிறதுக்கும், கிருமிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கும், கை ஈரப்பதத்துடன் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. கை கழுவும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் தூய்மையாக ரொம்ப நேரம் கை ஈரப்பதத்தோடு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதேபோல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.